அந்த அதோனா வந்து ரொம்ப அவருக்கு வந்து என்னன்னா சொல்லுவாங்க. அதாவது ஏன் இல்லை ஏன் ஏன் குழந்தை பேசுறாங்க எல்லாரும். ஏசப்பாவுக்கு ஒரு பொறாமை உண்டு, சுயநலம் உண்டு. என்னன்னு தெரியுமா? இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஏன் பிள்ளை. யாரு? ஏன் பிள்ளை. தப்பு பண்றவங்க எல்லாம் யாரு? யாரோட பிள்ளைங்க? உங்ககிட்ட உங்க ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? கட்டிப்பட்டி பிள்ளைங்க மட்டும்தான் ஏசப்பான்னு சொல்றாங்க. மற்றவங்க எல்லாம் ஃப்ரெண்டை தேடுறாங்க, எங்க இருக்காங்க அப்படின்னு. பாய் ஃப்ரெண்டை தேடலாம், கேர்ள் ஃப்ரெண்டை தேடலாம், பெஸ்ட் டீச்சரை தேடலாம். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு? எப்பவுமே உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு ஏசப்பாவா தான் இருக்கணும். சரியா? அவர் என்னன்னா அங்க பாடினாங்க இல்ல, அதுல எல்லாம் மருத்துவர் டாக்டர் வந்து ஏசப்பா. ஏன்னா ஏசு மருந்து போட்ட உடனே என்ன நடக்குது? அற்புதம் நடக்குது. என்ன டாக்டர் செய்யற வேலையை ஏசப்பா செய்யறாரு இல்லையா? அப்ப அவரு டாக்டர் தானே. இனி என்னன்னு ஆலோசனை கர்த்தர்ன்னு சொல்றாங்க. ஏசப்பாட்ட போய் ஏதோ ஒரு கஷ்டம்னு சொல்லி அழுதிங்கன்னா உடனே என்ன ஆகுது? நமக்கு கிடைக்கிறது இல்ல, நம்ம கேட்கறது தராரு இல்லையா? அப்ப இதை விட பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களுக்கு யார் வேணும்? அவர் மட்டும் போதும். சரியா? ரெண்டாவது வந்து நம்ம அதோனாய் அப்படின்னு வந்து அந்த ஒரு பேர் வந்து ஒரு புனிதத்துக்குள்ளால நம்ம வந்திருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு ட்ரஸ்டா தான் இருந்தோம். அதுல நிறைய தப்புகள் நடக்கலாம். நம்ம வந்து ஏதோ பண்ணியிருப்போம், விளையாடிட்டு இருப்போம், மெசேஜ் கொடுக்குறப்ப பேசுவீங்க, ஜாலியா இருப்பீங்க, எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. இது வந்து ஒரு மினிஸ்ட்ரின்னு சொல்றப்ப ஏசப்பாவுக்கு என்ன ஒண்ணு உண்டு? சுயநலம் உண்டு. ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி என்னன்னா, ஒருத்தர் வந்து யோபுன்னு ஒருத்தர் ஏசப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அப்ப ஏசப்பா என்ன பண்றாரு? அவருக்கு வீட்டை சுத்தி ஒரு பெரிய காம்பவுண்ட், ஹைட்டா ஒரு காம்பவுண்ட் கட்டி வச்சிருக்கிறாரு. உள்ளால அவர் என்ன பண்றாரு, அவர் பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அவங்க நல்ல சந்தோஷமா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க, நல்ல பணம் பேர் புகழோட இருக்கிறாங்க, நல்ல வேலையில. அப்ப வந்து என்ன பண்றான், ஒருத்தனுக்கு மட்டும் பிடிக்கல. யாருக்கு பிடிக்கல? சாத்தானுக்கு பிடிக்கல. அப்போ நம்ம நல்ல ஒரு இதா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு யாரும் பிடிக்கலன்னா அவங்க யாரோட பிள்ளைங்க? அந்த சாத்தானுக்கு பிடிக்காத உடனே அவன் வந்து அப்படியே சுத்தி நிக்கிறான். அந்த ஏசப்பாட்டை வந்து கேட்கிறான், நீங்க மட்டும் வந்து அவருக்கு வேலி அடிச்சு பாதுகாத்துட்டு இருக்கீங்கல்ல, வேலியை திறந்து விடுங்க, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். சரி நீ தொடர்ந்து பாத்துக்கோ அப்படின்னு பார்த்தா அந்த யோபுவோட பிள்ளைங்க இருக்காங்க இல்லையா, இந்த பிள்ளைங்க வந்து தப்பான வழி சின்ன சின்ன பாவங்கள் செய்யறாங்க. அப்போ உடனே என்ன பண்றாங்க, காடோட்ட ஏசப்பாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நிறைய தண்டனை கொடுக்குறாரு. யாரு? சாத்தான் கொடுக்குறான். சாத்தான் என்ன பண்றான், முதல் நாள் வந்து 12 பிள்ளைங்க, திடீர்னு பார்த்தா பிள்ளைங்க எல்லாம் வந்து ஜாலியா பந்தியில உட்காந்து சாப்பிட்டுட்டு தெரியும், அந்த பிள்ளைங்க எல்லாம் செத்து போயிட்டாங்களாம். மறுநாள் என்னன்னா மாடெல்லாம் செத்து போயிடுச்சான். கடைசியில இவருக்கே ஒரு உடம்பு சரியில்லாம வந்து ஒரு சின்ன பாவத்துக்கு. ஏன்னா ஏசப்பாவுக்கு என்னன்னா ரோஷம் ரொம்ப ஜாஸ்தி. உங்க அப்பா வந்து உங்க அப்பா கிட்ட வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சொல்றான், ஏய் உன் பிள்ளை வந்து திருடுறான் அப்படின்னு சொன்னா உங்க அப்பாவுக்கு எவ்வளவு கோபம் வரும். வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? கைமாதான் வீட்டுல அப்படித்தானே கோபம் வந்துடலாம். என் பிள்ளைய யாரும் சொல்றதுன்னு அதே மாதிரிதான் ஏசப்பாவும். அவங்க பிள்ளைய வந்து யாரும் எதுவுமே சொல்லக்கூடாது. அப்போ இந்த ஆலயத்துக்குள்ளால வர்றவங்க எல்லாம் யாரு? ஏசப்பா பிள்ளைங்க. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எதுக்காக இங்க வரோம்? ஏசப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்ல வரோம், ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல வரோம். நம்மளை நல்லா பார்த்தது, இன்னைக்கு உயிரோட பாதுகாத்தது ஏசப்பா. அதுக்காக வேண்டி எல்லாத்துக்காக வேண்டி நம்ம நன்றி சொல்ல வரோம். சாட்சிகள் எல்லாம் வருது இல்லையா, அது எதுக்காக? அது நன்றி சொல்றது. இனி என்ன பண்ணுவோம்? பிரேயர் வேலை இருக்கு இல்லையா, ஜெபம் இருக்கு இல்லையா, அது எதுக்கு? ஏசப்பாட்ட நம்ம தேவைகளை சொல்ல வரோம். இதுக்கெல்லாம் வர்றப்ப நம்ம வந்து அந்த காம்பவுண்ட்ல இருந்து உள்ளால என்ட்ரு ஆகிடுச்சு. இதுல நம்ம ஒரு நிமிஷம் நம்மளை வந்து ஆராய்ச்சி பார்க்கணும். நம்ம வந்து உள்ள வர்றதுக்கு தகுதியானவர்களா? புரிஞ்சுதா? நிறைய பாவங்கள் இருக்கு நமக்கு. நம்ம மலைப்பகுதியிலையும் சரி, எங்க சென்னையிலயும் நிறைய பாவங்கள் இருக்கு. அந்த பாவம் செய்யறவங்க பாவ உணர்வடைஞ்சு அந்த பாவத்தை எல்லாம் வெளியில விட்டுட்டு உள்ளால வரணும், பரிசுத்தமா வரணும். இங்க இருந்து வெளியில போறவங்க என்ன பண்ணணும்னா, நான் இனிமேல் திருட மாட்டேன், நான் இனிமேல் ஸ்கூலுக்கு போறேன்ட்டு எங்கேயாவது சுத்த மாட்டேன், நான் வந்து ஒழுங்கா ஸ்கூல் போவேன். அம்மா அப்பாவுக்கு 10 கட்டளைகள் படிச்சிருக்கீங்க இல்லையா?